கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி. இன்று உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிறைவாய் அருளிச் செய்வாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதை நீங்கள் உரிமை பாராட்டி நீங்கள் அப்படியே சுதந்திரித்து கொள்ளலாம். என்ன ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன். அதாவது எந்த காரியத்தில், எந்த எல்லையில் நிந்தை, அவமானம், வெட்கம் அடைய வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாள் இருந்தீங்களோ, ஆனால் அதை இப்போ மாத்துறாரு. வெட்கம் அனுபவித்த அந்த இடத்திலேயே, அந்த காரியத்திலேயே ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, பாருங்கள், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமாம், எந்த இடத்துல மற்றவர்களுக்கு முன்பதாக லட்சை அடைந்து தலை குனிந்து நின்றீர்களோ, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதனோடு கூட தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள். அது நிமித்தம் தேசத்திலையும் இரட்டிப்பான சுதந்திரம். பாருங்களேன், அதாவது இரண்டத்தனையான பலன் ஒரு பக்கம் அது தன்னால் வரும், அதே நேரத்தில் தங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு சந்தோஷப்படுவார்கள். 3வது, தேசத்திலையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊர்லேயும், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஏரியாலையும் நீங்கள் 2 மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ஈசாக்கு காரியத்தில் பார்க்கின்றோம். திருமணமாகி 20 வருடங்கள் ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போ ஈசாக்கு ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அதை கேட்டார், ரெபேக்காளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். பாருங்களேன், ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அந்த 20 வருடங்கள் என்ன விதமான சூழ்நிலையில் வாழ்ந்துருப்பாங்க யோசித்து பாருங்க. இந்த ஊரில் இருக்கவங்க பேசிக்கிடுவாங்க, அவங்க அப்பாவுக்கும் இவன் 100 வயதில் தானே பிறந்தான், அதான் இவனுக்கும் பிள்ளை இல்லை போல், இவனுக்கும் ஒரு வேளை இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் ஒருவேளை அவங்க கேலியாக பேசியிருக்கலாம். கீழே இருக்கிற வேலைக்காரங்க கூட ஒருவேளை அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருக்கலாம். 20 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரே பிள்ளைய கொடுக்காம 2 பிள்ளைய கொடுத்து இரண்டத்தனையான பலன். 20 வருடங்கள் காத்திருந்ததற்கு 2 பிள்ளைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இரண்டத்தனையான பலன். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுடைய காரியம், படிப்பு மற்றும் உங்களுடைய வேலை காரியத்தில் ஏதோ நீங்கள் தோல்வி அடைந்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு இரண்டத்தனையான பலன் வரும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தினர் என்னை சந்தித்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம், அவங்களுடைய மகள் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அவளுக்கு படிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சகோதரி தன்னுடைய வேலையவும் விட்டுட்டு மகளை கவனிக்கும்படியாக கூடவே இருந்து அவளை படிக்க வைத்தார்களாம். இன்றைக்கு 6ஆம் வகுப்பே படிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த அந்த பிள்ளை இன்றைக்கு அருமையாக அவள் 10th நல்ல மார்க் வாங்கினாலாம், 12th 2nd மார்க் வாங்கி ப்ரைஸ் வாங்கினா, இப்போ CA படித்து விட்டாள் என்று சொன்னார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பாருங்களேன், பிரியமானவர்களே, எந்த பகுதியில் வெட்கம், நிந்தை, அவமானம் இருக்கிறதோ அந்த எல்லையில் கர்த்தர் இரண்டத்தனையான பலனை நிச்சயமாய் அருளி செய்வார். நீங்கள் ஒருவேளை வீடு கட்டி கடன் நிமித்தமாக அந்த வீடை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் திரும்பவுமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து அந்த தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அப்போ எந்த இடத்துல நீங்கள் வீட்டை இழந்து அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே, அந்த ஏரியாலேயே ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். இரண்டத்தனையான பலன், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே,
நம்ம எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். ஒரு காலம் அவங்க கண்ணீரில் கடந்து போயிருப்பாங்க, நிந்தையில் கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களை 2 மடங்கு ஆசீர்வதித்ததை நாம் கண்டிருக்கின்றோம். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு வேலையை இழந்து நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த வேலையை காட்டிலும் நல்ல 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு சீக்கிரமாய் கொடுப்பார். வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் என்று பார்க்கின்றோம். யோபுவுக்கு கர்த்தர் 2 பலன் கொடுத்தார். அவர் எவ்வளோ நிந்தை அவமானம் எல்லாரும் பேசியிருப்பாங்க இல்லையா ஊரில். எவ்வளவு செல்வ சீமானாக எவ்வளவு மகிமையாக இந்த ஊரில் உலாவி கொண்டிருந்தார், வாழ்ந்து வந்தார். இன்றைக்கு ஒன்று இல்லாமல் வியாதி உள்ளவனாக உட்கார்ந்திருக்கிறானே என்று சொல்லி எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்திலேயே அந்த தேசத்திலேயே 2 மடங்கு கொடுத்து கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வாக்கு தத்தத்தின்படி, அருமையான வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 2 பலனை கட்டளையிடுவீராக. எந்த காரியத்தில் அவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டார்களோ இழந்ததை 2 மடங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு. வாகனத்தை இழந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரே நல்ல வாகனங்களை கொடுப்பீராக. கர்த்தாவே, நித்திய மகிழ்ச்சி, என்றென்றைக்கும் மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.